அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/5/2025 ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? இதோட இந்த நாள்ல நீங்க எந்த விஷயங்களை செய்யணும், எந்த விஷயங்களை தவிர்க்கணும், குறிப்பா இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், அதனால நமக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும், எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. இதோட வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே கட்டாயம் நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளா தான் பார்க்கிறோம் இல்லையா? வாரம் முழுக்க தெய்வத்தை கும்பிடலாலையும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமைல அட்லீஸ்ட் நம்ம கால் அப்படி உள்ள கோயில்களுக்குள்ள வச்சுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு கூட போயிட்டு வரும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட இந்த நாள் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள, அதாவது விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருக்க உகந்த நாளாவும் இருக்கு. ஸோ இந்த நாள்ல நீங்க விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யறதுக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அட போப்பா, நாய் மாதிரி உழைச்சும் கூட எனக்கு பெருசா எந்த ஒரு மாற்றமும் வரல, என்னதான் பண்றது, எப்படி பார்த்தாலும் சரி எங்கேயாவது ஒன்று போய் முட்டி மோதி நிக்குது. இப்படி சொல்றவங்க இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு வைக்க, அந்த மாதிரி கடினமான காரியங்கள், கடினமான பிரச்சனை தீரவே தீராதுப்பா அப்படின்னு கைவிடப்பட்ட பிரச்சனை கூட தீரத்துக்கு வழிகாட்டுவார். உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி எது பண்ணியுமே முடியாத பிரச்சனை கூட விநாயகர் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும். சின்ன ஒரு விஷயத்துல உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஸோ அதனால விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. இதோட வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான நாள் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு அம்மன் வழிபாடு உங்க வீட்டை வந்து கோவிலா நினைச்சு நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை மட்டும் ஏத்தி பாருங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நானும் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய சாமி எல்லாம் கும்பிடுறமா, வீட்டுல பூஜை புனஸ்காரம் எப்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா எதுவுமே சரியில்லை. சதா நேரம் வீட்டுல சண்டை சச்சரவு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒரு மாதிரி பீடை பிடிச்ச வீடு மாதிரி இருக்குமா, இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் மாறணும் அப்படின்னா நாளை தினம், அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள்ல ஓகேங்களா கோலமிட்டு அதன் மேல வேப்ப இலைகளை வச்சுக்கோங்க. வேப்ப இலையுடைய மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும். நீங்க வைக்கக்கூடிய அந்த வேப்ப இலையுடைய நுனிகள் அப்படிங்கிறது கிழக்கு வடக்கா வச்சிருக்கணும். அதை வந்து பாத்துக்கோங்க. இந்த விளக்கு அப்படிங்கறது கிழக்கு பக்கமா பார்த்த மாதிரி நீங்க ஏத்தி வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வைக்கக்கூடிய வேப்பிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த கோலத்துக்கு மேல நீ வைக்கிறது, அது வந்து கிழக்கு வடக்காவும், தீபம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஏத்தணும். இப்படி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க, தினந்தோறும் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து ஏத்தி பாருங்களேன், ஒரு மண்டலம். இந்த வழிபாட்டை செய்வதன் காரணமா வீட்டுல கூடிய அனைத்து பிரச்சனையுமே நீங்கும். வீட்டுல லக்ஷ்மி அம்சம் நிறைந்ததாக மாறும். வீட்டுக்கு ஏதாவது கண்திருஷ்டி இருக்கு, இல்ல ஏதாவது தீய சக்தியுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னாலே அது எல்லாமே சரியாகும். அதே போல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீராத உடல் உபாதை இருக்கு, மன கஷ்டம் இருக்குன்னு எதுவா இருந்தாலும் சரிங்க, இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்வதனால நல்ல பலன்களை நீங்களே உணர முடியும். அந்த அளவுக்கு பலம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த பரிகாரம். புரியுதுங்களா? அம்மனை நினைச்சுக்கிட்டு நீ இந்த தீபத்தை மட்டும் ஏத்தி பாருங்க, சிறப்பான பலன் உண்டு. எந்த அம்மனமா நான் நினைக்கட்டும், எந்த தெய்வத்தை வேணா நினைங்க, பெண் தெய்வம் உங்க குலதெய்வமா இருந்தா கூட ஓகே தான். மீனாட்சி அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னாக்க சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும், திருமண தடைகள் விலகும். இது காஞ்சி காமாட்சி மனசால நினைச்சுக்கிட்டு இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யினாக்க வீட்டுல இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களும் விரைவில் தீர்ந்து போகும். இது இருக்கன்குடி மாரியம்மன மனசால நினைச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா உடல் உபாதைகள் தீரும். குறிப்பா வயிற்று வலி, கை கால் வலி, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே போல சமயபுரத்து மாரியம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பெறுவீங்க, செல்வ செழிப்போட வாழ்வீங்க. அதே போல வாராகியம்மன் வழிபாடு, வெக்காளியம்மன் வழிபாடு இதெல்லாம் செய்வதனால குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும். குழந்தை வரம் வேண்டவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதுபோல் திருமண தடைகள் நீங்கும். இதுல சும்மா நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் குறிப்பிட்டு சொல்லிக்கங்க. ஆனா தெய்வமுடைய வழிபாடு ஒரு நாளும் உங்களுக்கு பலன் கொடுக்காம போகாது. நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கையில உண்மையான பக்தி இருக்காங்கிறத மட்டும்தான் அந்த தெய்வம் பார்க்கும். ஆனா இந்த தெய்வம் கூட ஏத்த வேணாங்க, மனசார நாளைய தினம் அதிகாலையில குளிச்சு முடிச்சு வீட்டுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு கூட வீட்லயே சாதாரண ஒரு தீபம் ஏத்தி நீ வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த தீப ஒளியே உங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அம்சத்தை பெற்றுக் கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுடைய மனசு அந்த தெய்வத்துக்கு ஒப்படைக்கிறீங்களா, அதுலதான் எல்லா சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. உண்மையான பக்தி ஒரு நாளும் உங்களை ஏமாற்றாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிம்மா, இன்னைக்கு ஏதாவது வழிபாடு செய்யறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா? உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய பெயருக்கு முன்னாடி ஓம், பின்னாடி வந்து போற்றி, இல்ல முன்னாடி ஓம் பின்னாடி வந்து நமக,
இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கன்குடி மாரியம்மன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஓம் இருக்கன்குடி மாரியம்மனே போற்றி போற்றி, ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ காமாட்சி அம்மனே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ மீனாட்சி அம்மனே போற்றி போற்றி. இப்படி எந்த தெய்வங்கள் நீ வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வங்களுடைய நாமத்தை ஒரு 27 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க. எல்லா விதங்களிலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நேத்து வரைக்கும் பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட இன்னைக்கு இருந்த இடம் தெரியாம போகும். நேத்து வரைக்கும் ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து சண்டை சச்சரவுன்னு பண்ணிட்டு இருக்கான், இல்ல குடும்பத்திலேயே வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தா கூட இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்த இடமே தெரியாம காணாம போயிடும். சோ இந்த கலியுகத்துல மனுஷனால நாம என்ன நினைக்கிறோம், தெய்வத்திட்ட வேண்டது அதுதான், கடவுளே இந்த பிரச்சனை மட்டும் எப்படியாச்சும் சரியாயிடும், எப்படியாச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து தெய்வம் பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? சோ அந்த வகையில இந்த நாள் சிம்மத்திற்கு சிறப்பான நாள் தான், ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரே வரியில சொன்னாக்க நினைச்சது நடக்கும், வெற்றிகள் தொடரும். சரி, இப்போ வந்து சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசி தினம் தினம் எங்களுக்கு தோன்றது என்ன தெரியுமா? படிக்க விட்டு எஞ்சிக்க போய் இன்னைக்கு என்னன்னா பிரச்சனை தான் வரப்போதோ தெரியலையே கடவுளே, நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது, நானும் எவ்வளவுதான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது, இப்படி நமக்குள்ளேயே நம்ம ஒரு சில விஷயங்களை புலம்பிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த நாளும் இருந்துருமோ எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அப்படி இருக்காது. எப்படின்னா சிம்ம ராசிக்கு இந்த நாள் உங்களுக்கு தேவைகளை நான் சொல்றேன், பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும், பயப்பட வேணாம். கடன் பிரச்சனையோ இல்லை யாருக்காவது கொடுக்கணுமோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கோ, ஏதாவது வாங்கணுமோ விற்கணுமோ, எதுக்கோ ஒண்ணு இன்னைக்கு பண பிரச்சனை கிடையாது. அதே போல உங்க காரியங்கள் முடிவதில் எந்த தாமதங்கள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து முடிச்சிருவீங்க. அப்பாடா எப்படியோ இன்னைக்கு முடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இழுபறியே வந்தாலும் சரி நீங்களும் விட மாட்டீங்க, அந்த வேலை கட்டாயம் முடிஞ்சு போயிடும். அதே போல உடன்பிறப்புகள், குறிப்பா இளைய சகோதரர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சகோதரனோ சகோதரியோ, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உறவுகிட்ட. அதே போல தெய்வ பிரார்த்தனைகளை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டிடுவோம், தெய்வமும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துரும். ஆனா இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு. ஒரு சிலர் சொல்லப்பதாக இது எங்க தாத்தா வேண்டிக்கிறது, எங்க பாட்டி வேண்டிக்கிறது, எங்க அம்மா வேண்டிக்கிறது எல்லாம் ஒரு சிலர் வந்துட்டு பிரார்த்தனை நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அவங்களால அது நிறைவேற்ற முடியாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இல்லாம இன்னைக்கு சிம்மத்திற்கு உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றதுக்கான வாய்ப்பு அமையும். அதே போல அலுவலகத்துல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா, வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களா, தனியார் துறையா அரசாங்கத்துறை, சரிங்களா, வழக்கமான நிலையே இருக்கும், ஒரு குறையும் இல்லை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும், விற்பனை வழக்கம் போலவே இருக்கும், லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும், ஒரு குறையும் சொல்ல முடியாது. இதோட நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வை அடைவீங்க. அதே போல இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்த நோய் தொல்லைகள் இருந்து இன்னைக்கு விடுதலை கிடைக்கும், விடுபடுவீங்க. அதே போல இழுபறியாக இருந்த காரியங்களை இன்னைக்கு சாதகமா முடிச்சுப்பீங்க, அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அடுத்தான் உபரி வருமானத்துல பழைய பாக்கிகளை அடைக்க போறீங்க. பிள்ளைகளுடைய கல்வி திறனால பெருமை அடைய போறீங்க. அது நம்ம உபரி வருமானம். ஒரு கடன் இருக்கு, கொஞ்சம் காசு சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த கடனை அடைச்சிரும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு பணம் வரும், அதனால ஒரு கடன் பிரச்சனை இன்னைக்கு தீர்க்க போறீங்க. இதோட உடைய இலக்கை நோக்கி முன்னேற போறீங்க. நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட போறதவங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற நிறுவனத்துக்கிட்ட புதிய ஒப்பந்தங்களை செஞ்சு கொள்ள போறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. இதை அடுத்து இன்னைக்கு உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருக்கணும். வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்க்கணும், எக்காரணத்தை கொண்டு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பண விஷயத்துல கராரா இருங்க. மற்றவங்களுக்காக இந்த கேரண்டர் கையொப்பம் போடுறது, இந்த ஜாமீன் கையெழுத்து, மற்றவங்களுக்காக நான் இருக்கேன் நீ இருக்க அந்த வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. அதே போல மறதி முன்கோம் இதெல்லாம் இன்னைக்கு வரும், பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி படிச்சதை எழுதி பாருங்க. அன்னன்னைக்கு பாடுதா அன்னன்னைக்கு படிச்சுக்கோங்க. டீச்சர் சரியா ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க. பெற்றோருக்கு ஒத்துழைப்பா நடந்துக்கோங்க. எதுலையுமே அலட்சியமா இருக்காதீங்க. அதுபோல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை சமாளிப்பீங்க. பிள்ளைகளுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பீங்க. உடல்ல எழும் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி நட்பெயரை எடுக்க போறீங்க. குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இழந்த மரியாதையை மீண்டும் பிடித்து காட்ட போறீங்க. சிலருக்கு வெளிமாநிலம் அயல் நாட்டுல வேலை கிடைக்கும். சொந்தமா கடை வச்சிருக்கவங்க கடையை விரிவுபடுத்துவீங்க. அதே போல சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கு, பாக பிரிவினை அப்படின்றது நல்லபடியா நடந்து முடியும். உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கட்டாயம் கிடைச்சிரும். ஒரு சிலர் வந்து புகழ்பெற்ற பகுதிகளுக்கு போயிட்டு வருவீங்க. புகழ்பெற்ற இடங்களுக்கு கடையை மாற்றுவதற்கு முயற்சி செய்வீங்க. எல்லாத்துக்கும் மேல
வியாபாரத்துல வரக்கூடிய போட்டிகள் குறையுது, அதிக லாபத்தை ஈட்ட போறீங்க. இதோட ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுக்காரங்க ஒரு சிலர் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சுக்குவாங்க. மெச்சுற மாதிரி அதாவது வஞ்ச புகழ்ச்சியாவும் காட்டுவாங்க. அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. அதாவது பண விஷயத்துல எந்த அளவுக்கு நீங்க கராரா இருக்குன்னு நான் சொன்னனோ அதே மாதிரிதான். ஒருத்தவங்க திட்டினா கூட அவங்க நல்லவங்க தான். ஆனா உங்களை ரொம்ப உயர்வா பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட உஷாரா இருந்துக்கும். மற்றபடி நீண்ட நாள் கனவு நனவாகுது. உங்களுக்கு ரசனைக்கு ஏத்த மாதிரி வரணமையும். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பிள்ளைகளால அந்தஸ்து உயருது. ஒரு சிலர் மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய பிஸியா இருக்கக்கூடிய இடங்களுக்கு கடையை மாத்துவீங்க. இதுவே கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. கிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கனிவா பேசி வேலை வாங்குங்க. பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சு பயப்படாதீங்க. நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்க அறிமுகம் ஆவாங்க. அவர்களுடைய நட்பால ஆதாயம் அடைவீங்க. அதே போல சொத்து வாங்குறது விற்கிறது இதெல்லாமே நல்ல விதத்துல முடிஞ்சு வரும். வசதி வாய்ப்புகளும் பெருகுது. சுப செலவுகள் அதிகமாகுது. எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சச்சரவுகள் விலகுது. புதிய வாடிக்கையாளர்கள் விற்பனையில சேருவாங்க. பணமும் புகழும் இன்னைக்கு உங்களை உயர்த்தி வைக்க போகுது. ஆனா சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் பணத்தையும் பார்க்க மாட்டாங்க, புகழையும் பார்க்க மாட்டாங்க. குணம் என்ன இருக்குங்கிறத மட்டும் தான் பார்ப்பீங்க. ஓகேங்களா? இதனாலவே மக்கள் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகம். இதோட அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மேலிடம் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும். நீங்களா எதையும் பெருசா பேசுறேன் செய்யறேன்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அமைதி காக்கிறது சிறப்பு. இதோட கூலி வேலை செய்தாலும் சரி, விவசாய பணிகள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்கள் இருக்கு. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பா பண தேவைகள் பூர்த்தியாகுது. அதே போல ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கு. பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நீங்க இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போறீங்க. அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி பெறுங்க. எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும், ஒரு குறையும் இல்லை. மேலும் இந்த நாள்ல பெற்றோர்கிட்ட ஆதரவு இருக்கும். அதனால உங்களுக்கு பெருமை கூடும். பிரச்சனைகள் இருந்து விடுபட போறீங்க. உத்தியோகத்துல மேல் அதிகாரிங்க உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. இதோட குடும்ப சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஒரு சிலர் புதுசா இடம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வீடு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுக்காரங்க உங்க வீடு தேடி வருவாங்க. உத்தியோகத்துல கொஞ்சம் பணி சுமை கூடுற மாதிரி தாங்க இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பண வசதி அதிகமாகுது. அரசியல்வாதிகளுக்கு வெற்றி கிடைக்கும். பெரிய தலைவர்களை சந்தித்து பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல நினைச்ச விஷயம் ஒண்ணு, நடக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு யோசிச்சாலையும் அந்த நினைக்காத விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா தான் முடியும். வியாபாரம் செய்யறவங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. லாபத்தை பல மடங்கு உயர்த்திடலாம். அதுபோல வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்க குடும்பத்தார்கிட்ட நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. இதோட இன்னைக்கு நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. காப்பீடு பணிகள்ல மேன்மை ஏற்படுது. இதோட எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல மதிப்பு உயர்ந்து தேர்ச்சியை தரக்கூடிய நாளா சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் தேராதுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுனால தேர்ச்சியை தரக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம். இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பொன்னிறம். இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அபிவிருத்தியை தரக்கூடிய நாளா இருக்கு. வியாபாரத்துல முழுமையா கவனம் செலுத்த வேண்டிய நாள். விற்பனை உயரும், வரவு அதிகமாகும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுக்கலாம். இதே போல தாய் வழி உறவுகளால வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் இன்னைக்கு அந்த பணம் கைக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை பார்க்க போறீங்க. வேலையில இருந்து சங்கடங்கள் விலகுது. குறிப்பா ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு உடைய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாள். அடுத்து உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உடைய மதிப்பு உயரக்கூடிய நாளா இருக்கு. இதோட ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகுது. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. உங்களுக்கு போட்டியா இருந்தவங்களாம் விலகி போவாங்க. இதோட நண்பர்கள் வகையில நீ எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குது. ஸோ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மார்க் அடிப்படையில் சொன்னாக்க 100க்கு 100% சிறப்பான அனுகூலமான வெற்றியை தரக்கூடிய தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லி முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கும்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாளாக அமைய அந்த தெய்வங்கள் துணை வரட்டும்.